சுற்று வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு பிரதேசத்தில் தொழிற்படுகின்றது. VCEயின் அண்ணளவு பெருமானம் யாது? VBE = 6 வோல்ட் என கொள்க. இந்த கேள்வியில் எங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா VCE, இந்த VCEயில் அண்ணளவு பெருமானம் கேட்டிருக்கிறாங்க. அந்த VCE என்றது இந்த CE என்ற முடிவிடங்களுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு. இந்த அழுத்த வேறுபாடில் அண்ணளவு பெருமானம் கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தந்திருக்கிறாங்க டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு பிரதேசத்தில் தொழிற்படுது. அப்படின்ற என்ன அர்த்தம்? எல்லாம் வேலை செய்யுது, டிரான்சிஸ்டர் வேலை செய்யுதுன்றது தான் அர்த்தம். எங்களுக்கு தந்திருக்கிறாங்க இந்த VBEக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு 0.6 வோல்ட், 0.6 வோல்ட்னு தந்திருக்கிறாங்க. இல்லை எங்களுக்கு VCEயை காணும். எங்களுக்கு தெரியும் இந்த கலெக்டருக்கு வரும் ஓட்டம் IC, அது இந்த திசையில் வரும். எமிட்டர்லேருந்து IE என்ற ஓட்டம் போகும், பேஸுக்கு IB என்ற ஒரு ஓட்டம் வரும். இது பேசிக்காகவே எங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ ICயிலேருந்து வர ஓட்டம் IBயிலேருந்து வர ஓட்டம் சேர்ந்து IE ஊடாக போகும். அப்போ நாங்கள் IE சமன் IC சக IB என்று போட்டுக்கொள்ளலாம். எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த டிரான்சிஸ்டர் சுற்றுகள் விரியலாக்கத்துக்கு தான் பயன்படுத்துவோம். அப்படி என்றால் நாங்கள் கொடுக்குற இன்புட் மிகச்சிறியதாக இருக்குது. இப்போ இந்த IB என்றது உயிர்ப்பு ஏரியாவில் என்னதாக இருக்கும்? மிகச்சிறிய வருமானமாக இருக்கும். அதாவது IB அண்ணளவாக 0க்கு சமனாக இருக்கும். அப்போ இங்கே நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற அழுத்தத்தை காண்போமே. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு அழுத்தம் தெரியும். இங்கே 10 வோல்ட்டுண்டா இதே கம்ப்யூட்டர் இங்கே 10 வோல்ட் இருக்கும். இது புவித்தொடர்புக்கு 0 வோல்ட். IB ஊடாக ஓட்டம் 0 எடுக்கிறதால இந்த பக்கம் ஓட்டம் போகலை. இந்த பக்கம் ஓட்டம் போகலாட்டி இந்த கம்பி இல்லைன்றே எடுக்கலாம். அப்படி இந்த கம்பி இல்லைன்றே எடுக்கலாம். அப்போ இந்த நேர்கம்பியில் சம தடைகள் இருக்குது. அப்போ அழுத்தம் சமனாக பிரிக்கப்படும். இப்போ இங்கே வரப்போகிறது 5 வோல்ட். இதுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு 5 வோல்ட், இதுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு 5 வோல்ட். 10 - 5 5 5 5 இது இருக்குது. இங்கே 5 வோல்ட். எங்களுக்கு அடுத்து தெரியணும் இந்த பேஸ் எமிட்டர். இது பொதுவாக நாங்கள் இந்த அம்புக்குறி போட்டிருக்கிற இந்த திசை என்றதால் இது ஒரு NPN சுற்று. NPN சுற்றில் பேஸ் எமிட்டர், பேஸும் எமிட்டரும் முன்முக கோடலில் இணைக்கப்படணும். முன்முக கோடலிட்டால் அதனோட கரண்ட் பாயிற மாதிரி இணைக்கப்படும். இதனோட கரண்ட் பாயக்கூடாது, இதனோட கரண்ட் பாயிற மாதிரி பேஸ் எமிட்டர் சந்தி காணப்படும் முன்முக கோடலில். அப்போ முன்முக கோடலில் இருக்குதுன்றா இந்த VBயை விட VE குறைவாகத்தான் காணப்படும். VBயை விட VE குறைவாகத்தான் காணப்படும். அப்போ இங்கே 5 வோல்ட்டுண்டா இதில் 0.6 வோல்ட் அழுத்த வேறுபாடு தந்திருக்காங்க. இப்போ இங்கே இருக்க வேண்டியது எவ்வளவு? 4.4 வோல்ட். 5 வோல்ட்லேருந்து 4.4 வோல்ட் போனால் தான் 0.6 வோல்ட் வரும். அடுத்தது நான் முதல்ல சொன்ன மாதிரி IBயை 0 கொள்ளலாம். அப்போ இதே ஈக்குவேஷனில் நாங்கள் அப்போ எடுத்துக்கொள்ளலாம். அப்படி IE = IC என்று எடுத்துக்கொள்ளலாம். இது நாங்கள் எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயம். ஏன் IB அண்ணளவாக 0 IC IE இதனோட போகிற ஓட்டமும் இதனோட போகிற ஓட்டமும் சமன். அப்போ நாங்கள் இந்த 1 கிலோ ஓமோட போகிற ஓட்டம் இந்த VCE இந்த 2 கிலோ ஓமோட போகிற ஓட்டம் இதெல்லாம் வச்சு நாங்கள் அந்த VCEயை காணக்கூடிய மாதிரி இருக்கும். முதல்ல நாங்கள் பார்ப்போம் இந்த IE இல்லாட்டி IC. IE = IC என்று காட்டிட்டோம். இந்த IE என்னட்டு காண வரும். இதில் 4.4 வோல்ட், இது 4.4 வோல்ட் கண்டம், இது 0 வோல்ட். 4.4 வோல்ட்டுக்கு இறங்குது, 2 கிலோ ஓம் ஓடும். அப்போ அந்த அதனூடாக இருக்கிற இந்த தடையூடாக இருக்கிற மின்னோட்டத்தை காணும். அது IEயாக இருக்குது. அப்போ ΔV = IR படி IE தர 2 கிலோ ஓம், ΔV 2 கிலோ ஓம்னா 2000 ஓம். 2000 ஓம். இது ΔV = 4.4 வோல்ட்லேருந்து 0 வோல்ட் போனால் 4.4 வோல்டேஜ் இருக்கும். இப்போ IE = 4.4 × 2000 ஆம்பியராக இருக்கும்.
நாங்கள் கண்டோம் IE ICக்கு சமன். IE ICக்கு சமன். அப்போ இந்த இந்த 1 கிலோ ஓமோடும் இந்த இது 4/4 என்ற ஓட்டம் தான் போயிருக்கு. அப்போ நாங்கள் இங்கே இருக்கிற என்னத்தை காணலாம், இங்கே இருக்கிற அழுத்தத்தை காண்றதுக்கு இந்த 1 கிலோ ஓமோடு டெல்டா V = IR என்ற ஈக்குவேஷனை பார்ப்போம். டெல்டா V = IR. I தெரியும் எவ்வளோ, 4/4/2000. உங்களுக்கு டெல்டா V தான் தெரியணும். தடை 1000 கிலோ ஓம் மட்டும் தந்துருக்குறாங்க. அந்த 1 கிலோ ஓம் 1000 ஓம் மட்டும் தந்துருக்குறாங்க. பட்டலாம் இந்த 2/4 வரும். டெல்டா V = 2/2. மின்னோட்டம் இங்கால போகுது. இங்கால போனால் அழுத்தம் இந்த திசையில் குறையணும். இங்கே 10 வோல்ட். இதுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு 2.2 வோல்ட்டுண்டா இங்கே வர வேண்டியது எவ்வளவு, 10ல் 2.2 வோல்ட் போனால் 7.8 வோல்ட்டுண்டு இங்கே வரும். இங்கே VC எங்களுக்கு கேட்டது VCE. VCE = V இதுக்கிடையிலான அழுத்த வேறுபாடு கேட்டிருக்கிறாங்க. மின்னோட்டம் இந்த திசையில் போகுது. VC/VE. VCE = VC/VE. VC கண்டம் இப்போ 7.8 வோல்ட். VE கண்டம் 4.4 வோல்ட். எனவே VCE இது இதை கழிச்சா வரும். 8ல் 4 போனால் 4, 7ல் 4 போனால் 3, 3.4 வோல்ட்டுன்னு வரும். எனவே ஆன்சர் 2ஆக இருக்கும். என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.